வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதுமை பித்தன் எழுதின ரிடெம்ஷன் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. புதுமை பித்தனுடைய இயற்பெயர் சி. விருதாச்சலம். அவர் புதுமை பித்தன்ற புனை பெயரில் தான் கதைகள் எழுதியிருக்காரு. அவர் பிறந்தது 25 ஏப்ரல் 1906, இறந்தது 30 ஜூன் 1948. இவர் மிகவும் பிரபலமான ஒரு தமிழ் கதை எழுத்தாளர். இது கதையில் பார்த்திங்கன்னா அகலிகை என்ற கதாபாத்திரத்தை பார்க்குறோம். இந்த கதாபாத்திரம் ராமாயணத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு கேரக்டரு. பஞ்சகன்யாஸ் அப்படி 5 கன்னிகைகள், அதில் ஒருத்தங்க தான் இந்த அகலிகை. மற்ற 4 பேர் சாரா, சீதா, மண்டோதரி, இவங்களாம் ராமாயணத்தில் இருப்பாங்க. திரௌபதி மகாபாரதத்தில். இந்த 5 கன்னியங்களுக்கும் என்ன ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம்னா, இவங்களுடைய தாய் யாருன்னு தெரியாது. ஏன்னா இவங்க பிறப்பு இயற்கையான முறையில் நடந்திருக்காது. இவங்கெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லேருந்து இவங்க பிறந்திருக்காங்க. அதனாலேயே இவங்க தூய்மையான தன்மையை உடையவங்கன்னு நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ அகலிகை தண்ணியிலேருந்து வந்திருப்பாங்க. திரௌபதி நெருப்புலேருந்து, சீதா பூமியிலேருந்து, தாரா காட்டிலேருந்து, மண்டோதரி ஈத்தர்லேருந்து. இப்போ அகலிகை இந்த 5 கன்னிகையிலேருந்து வித்தியாசப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையும் வேறு, பின்னாடி அவங்களுக்கு விமோச்சனமும் வேறு. இவங்க ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாலகண்டத்தில் தான் வருவாங்க. அகலிகை கௌதம முனிவருடைய, மகரிஷி முனிவருடைய மனைவி. ஒரு கடவுளுக்குமே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசை. ஏன்னா இவங்க இவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் பிரம்மர் என்ன சொல்லிடுறாருன்னா, யார் உலகத்தையும் சுற்றி வராங்களோ, முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இவங்க மனைவியாக்க முடியும்னு. உடனே இந்திராவுக்கு அவருக்கு அகலிகை எப்படியா திருமணம் பண்ணிக்கணுன்ற ஆசை இருந்தது. அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஏன்னா அதுக்கான வேகமாக போகக்கூடிய தன்மை, அதுக்கான சூப்பர் நேச்சுரல் எலிபிலிட்டிஸ்லாம் அவருக்கு இருந்ததுனால அவர் உடனே உலகத்தையும் சுற்றி வரத்துக்காக போயிடுறாரு. ஆனால் நாரத முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, கௌதம ரிஷி தான் முதல்ல இந்த உலகத்தையும் சுற்றி வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை அவர் சொல்கிறாரு. ஏன்னா கௌதம முனிவர் தினமும் பசுவை பூஜை செய்வார். ஒரு நாள் அவர் அந்த பசுவை சுற்றி பூஜை செய்யும் போது அந்த பசு கன்றை ஈன்றுது. இப்போ அந்த ஒரு பசு ஒரு கண்ணுக்குட்டியை போடும்போது அது அந்த காட்சியே இந்த உலகத்தோட பிரதிபலிப்பாக தான் அது இருக்கும். அப்போது அந்த பசுவை சுற்றி வலம் பூஜை செஞ்ச கௌதமர் அந்த உலகத்தையும் சுற்றி அந்த பலனை அடைப்பார். அதனால தான் கௌதம முனிவர் தான் இந்த போட்டியில் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால அகலிகை அவங்களோட ரொம்ப வயதான கௌதம முனிவர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கௌதம முனிவரை திருமணம் பண்ணிக்கிட்டா கூட இந்திராவால் அவர் அகலிகை மேலே வச்ச ஆசையை அவரால் விடவே முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் ரொம்ப சாமத்தில் காலையில் தானே சேவல் கூவும். ஆனால் இவர் சேவல் கூவுற மாதிரி சத்தத்தை எழுப்புனதுனால கௌதம முனிவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் எழுந்து போய் அவருடைய ஆசிரமத்து பக்கத்தில் இருக்கிற ஆறில் குளிக்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்திரர் கௌதம முனிவர் மாதிரி அவர் உருவத்தை மாற்றிக்கிட்டு இந்திராவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அந்த குடியில். அந்த ஆற்றுக்கு அப்புறம் தான் கௌதமருக்கு தெரியுது, நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோன்னு. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக அவருடைய குடிசைக்கு வராரு. ஆனால் அங்கே அப்புறம் தான் அவர் இந்திரா அந்த குடியில் அகலிகையோடு இருக்கிறத அவருக்கு பார்க்குறாரு. பார்த்துட்டோன்னே என்ன நடந்ததுன்றதை அவர் கண்ணால் அவரோட சக்தியால் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இந்திராவுக்கு சாபம் விட்டுறாரு, இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே நிறைய சினை பைகள் இருக்கட்டும், அதே மாதிரி உன்னோட சினைப்பை காணாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அகலிகை எந்த தவறும் செய்யலைனாலும் அவங்க ஒரு தவறுக்கு கூட இருந்துட்டதுனால அவங்கள கல்லாக மாற்றிடுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கல்லாக இருந்து திரும்பி விமோச்சனம் அடைஞ்சு மனித உருவம் அடையிறதுக்கு அவங்க ராமருடைய பாதம் பட்டால் சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ராமர் விஷ்ணுவோட அவதாரம், அதனால் அந்த சக்தி வாய்ந்தவருடைய பாதம் பட்டால் அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்.
அதே சமயத்தில் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திர முனிவரோடு மிதிலைபுரிக்கு வந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்க அகலிகையோட ஆசிரமத்துக்கு வராங்க. அப்போ ராமருடைய கால் வந்து அந்த கல் மேலே பட்ட உடனே அகலிகை வந்து மானிட பிறவி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராமர் வந்து அவங்கள ஆசீர்வதிட்டு வராங்க. இப்போ புதுமை பித்தனோட 2 கதைகள் அகலிகை சாபமோச்சனம், இந்த 2 கதைகளும் பேஸ் பண்ணி தான் லக்ஷ்மி ஹோம்ஸ்ட்ராம் வந்து இந்த கதையை எழுதியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அகலிகையை நம்ம 2 விதமாக பார்க்குறோம். 2 கதையிலுமே வந்து அகலிகையோட கதை ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து அவங்களால எப்படி இந்திரா வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு, அதில் எப்படி அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றது தான் சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா கௌதம முனிவர் வந்து இந்திரா அகலிகை 2 பேரையும் வந்து மன்னித்து அவங்கவுங்க சாப விமோச்சனத்துக்கு ஒரு வழி சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ 2வது கதையில் சாப விமோச்சனத்தில் அகலிகை வந்து ராமனோட பாதம் பட்டவுடனே திரும்பி பெண்மணியாக அடைஞ்சிடா உருவம் வந்து வந்துடுது. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா சமுதாயம் வந்து அதை ஏற்றுக்கல, அவங்க பண்ண தப்பை தான் சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ராமனோட பாதம் பட்டு எனக்கு வந்து சாப விமோச்சனம் கிடச்சி என்ன பிரயோஜனம், இந்த உலகம் என்னை ஏற்றுக்காதனால எனக்கு இந்த உடல் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வந்து கல்லாவே மாறிட்ட மாதிரி அந்த கதையை எழுதியிருக்காங்க. இதுதான் இந்த கதை. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.